வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இன்றைய வீடியோ பதிவில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து போட்டித் தேர்வுகளிலுமிருந்து எடுக்கப்பட்ட குவாலிட்டி கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின்ஸில் எப்படி கேட்குறாங்கன்றது ஒரு அனலைசிஸ் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வரக்கூடிய தேர்வுகளில் ஸ்கோர் பண்ணலாம். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அனைத்து தேர்வுகளுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸுகளை பார்த்து பயன்பெறலாம். முதல் கேள்வி, டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கேசவ சந்திரா சென். கேசவ சந்திரா சென் இவன் மேற்கொண்ட முயற்சியினால் தான் பார்த்தீங்கன்னா 1872 பூர்வீக திருமண சட்டமானது அரசு இயற்றியது. அடுத்த கேள்வி, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. குழுக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த குழுக்கள் முதல் குழு எப்போது அமைக்கப்பட்டது, இரண்டாம் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு அந்த ஆண்டு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆண்டு அமைக்கப்பட்ட குழுக்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல் குழு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. முதல் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு. அதற்கு பிறகுதான் அசோக் மேத்தா குழு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்கவி கமிட்டி அமைச்சிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று அறிவித்த குழு தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு பஞ்சாயத்து அமைப்புகளில். அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முறையை அமைக்கப்பட்ட குழு. ஜிவிகே குழு, ஜிவிகே ராவ் குழு. அடுத்தது எல்எம் சிங்கவி குழு. இந்த வரிசையை பார்த்து வச்சுங்க. அடுத்து, மாநிலங்களில் பின் வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? மாநிலங்களில் பின் வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றங்கள். கன்சியூமர் கோர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை. அடுத்த கொஸ்டின், 9வது அட்டவணையை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது அல்லது எவை தவறானவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாததுன்னு சொல்றாங்க. ஸோ இது தவறு. அடுத்து, 2010 திருத்தப்பட்ட
1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டத்தின்படி வெளிநாட்டவரும் வாக்களிக்கலாம்னு திருத்திருக்காங்க. அடுத்து, இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்பவர் யாருன்னா சபாநாயகர், ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய சபாநாயகர் தான் அந்த மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவான்றதை முடிவு செய்வார். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி பற்றி குறிப்பது தான் 360வது விதி. சரத்து 360 பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை பற்றி குறிக்கும் ஒரு சரத்து. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை நீக்குவதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்கவி குழு. ஆன்சர் எல்எம் சிங்கவி குழு. அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்குறாங்க. ஒரே ஒருத்தர் தான் அமைச்சிருக்காரு. அவர் யாரு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் எம் இதயதுல்லா. நீதிபதி எம் இதயதுல்லா தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அப்படி இந்தியாவில் செயல்பட்ட ஒரே நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக செயல்பட்ட ஒரே நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் இதயதுல்லா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அடுத்து, டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்கம் செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த குழு தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். அடுத்து, இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூன்றுமே சரியானவை தான். ஃபர்ஸ்ட் ஒன்று, பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 12, 1947 வகுத்தார். 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. எதுனா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா உருவாவதற்கு இந்த 1947ஆம் ஆண்டு சட்டம் பார்த்தீங்கன்னா வழிவகுத்தது. சாரி. அடுத்த கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு 16 சப்செக்ஷன் 4 ஆர்டிகல் 16(4) தான் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்காமல் அதை பற்றிய ஒரு பிரிவை மட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து,
in number of states in the Tamil Nadu Legislative Assembly for SCs and STs. அதாவது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னா 44, எஸ்சிக்கும் 2 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஸோ முக்கியமானதை பார்த்து வச்சுங்க. எஸ்சிக்கு 44 சீட்டு, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு. அடுத்த கேள்வி, அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்த நிலவுவதான ஒரு சமுதாய முறையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட்ட அறிதல் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு எது? பிரிவு பார்த்தீங்கன்னா 38. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுனா ஆர்டிகல் 38. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி எனும் அறுத்தாக்களை சரியாக விளக்கும் கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. அடுத்து 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகும். ஸோ இது 2ம் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து, ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பில் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஜனவரி 24, 1950. அடுத்து, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் பார்த்தீங்கன்னா அவசர அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கலாம். தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவரின் ஆலோசனையால் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கலாம். அடுத்து, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்காணும் சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 32. ஆர்டிகல் 32 தான் அம்பேத்கர் அவங்க பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் தான், வைஸ் பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் ராஜ்சபான்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசு தலைவர். அடுத்து, பின் வருவனவற்றுள் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகளை அறிய பரிந்துரை செய்தது? பின் வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 3, 4. என்னென்ன குழுன்னு பாருங்க. சர்க்காரிய ஆணையம், புன்ச் ஆணையம், ராஜ மன்னார் குழு. இது 3 குழுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள்.
அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அழுத்த குழுக்கள் யாவும் பார்த்தீங்கன்னா நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன சொல்றாங்க. அது தவறு. தனியாக தான் அழுத்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா செயல்படும். ஸோ அப்போ தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறானது. அடுத்து பின்வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா இரண்டாவது இந்து விதவை மறுமண சட்டம் இயற்றியிருப்பாங்க. அதன் பிறகு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இயற்றப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம். அடுத்து அநாகரிகமாக சித்தரிக்கு எதிரான சட்டம். அநாகரிகமாக சித்தரித்துக்கு எதிரான சட்டம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. எந்தெந்த ஆண்டு எந்தெந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1976ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். 1950ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா குடியரசு இந்திய அரசியலமைப்பு அமைச்சிருப்பாங்க. 1948 ஐநா சபை மனித உரிமை பிரகடனத்தை பற்றி ஏற்பட்டிருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜான் கென்னடி. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் கென்னடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குவாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வரோம். டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், டெட் எக்ஸாம் ஆகட்டும், அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த கேள்வி, கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 14 வயது வரை உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று நம்முடைய அடிப்படை கடமைகள் சேர்த்திருக்காங்க, 11வது கடமையா. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க, கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறதுனா 6 வயதிலிருந்து 14 வயது வரை. அடுத்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 கரெக்டுன்னு சொல்றாங்க. 3 மற்றும் 4 கரெக்டு. 3 பார்த்தீங்கன்னா இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகியவற்றிற்காக பார்த்தீங்கன்னா 12 நபர்களை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நியமிப்பாரு. அடுத்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 250. ஸோ இரண்டுமே சரிதான். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. 3 கரெக்டு. அடுத்து மாநிலங்களவையின், அதாவது ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 250.
அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்துமே நேருக்கு நேர் சமயமா பொருத்தப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 15 எதை பற்றியதுன்னா சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துதலை தடை செய்கிறது. சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகுபடுத்துவது தடை செய்வது. இதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சரத்து அல்லது பிரிவுன்னு சொல்லுவாங்க 15. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பளித்தல். ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்பில் சமமாக வாய்ப்பளித்தல். ஆர்டிகல் 26 பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி சொல்வதுதான் ஆர்டிகல் 26. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கு. அடுத்த ஆர்டிகல் 29(2) பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். எந்தெந்த ஆர்டிகல் எதற்காக இயற்றப்பட்டுள்ளன்றதை கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்திய பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. ஸோ 2 கூற்றுகளுமே சரிதான். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா பன்முக பண்பாட்டை கேந்திரமாக உள்ளதுன்னா கரெக்டு தான், இரண்டுமே சரிதான். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா 28வது ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 28வது பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லைன்னு கேட்குறாங்க. ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். இது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும், குடியரசுத் தலைவர்கிட்ட, ஆளுநர்கிட்ட கிடையாது. எது அதிகாரம் இல்லைன்னு கேட்குறாங்க, ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஆர்டிகல் 11 சரத்து 11 தான் பார்த்தீங்கன்னா பகுதி 2 தவறா சொல்லிட்டேன். இங்க பகுதி கேட்குறாங்க. எந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பார்ட் கேட்குறாங்க. குடியுரிமை பற்றி கூறுகிறதுனா பார்ட் 2 பகுதி 2 தான். பிரிவு பார்த்தீங்கன்னா 5 அதாவது சரத்து 5 11 வரை பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி பகுதி 2 விளக்கியிருப்பாங்க. அதற்கான சரத்துக்கள் 5 11 வரை. அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11வது நிதி ஆணையம். விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறதுனா 11வது நிதி ஆணையம். அடுத்து 1953ஆம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பசல் அலி. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஆப்ஷன் டி பசல் அலி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. அடுத்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங். ஆர்டிகல் கொடுத்துட்டு எந்தெந்த ஆர்டிகல் யாரை பற்றி கூறுகின்றதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 156 பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவி காலத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து தான் ஆர்டிகல் 156. ஆர்டிகல் 165 பார்த்தீங்கன்னா ஆளுநர் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம்.
ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடு ஆர்டிகல் 165. ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். ஆளுநர் மசோதாவை நிறைவேற்றினா அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கான விதியை பற்றி சொல்வதுதான் 200. ஸோ எல்லாமே ஆளுநருடைய விதியை பற்றி சொல்றாங்க. ஆர்டிகல் 155 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரை நியமித்தல். ஒரு மாநிலத்திற்கு ஆளுநரை நியமிப்பது பற்றி குறிக்கும் சரத்து தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுங்க. இந்த ஆர்டிகல்லாம் தனித்தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எந்த தலைப்பில் கீழ் சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4, 42வது சட்ட திருத்தம் மற்றும் 86வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான கருத்துக்கள் எந்தெந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் மற்றும் 86வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். பாராளுமன்றம் தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டது. கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தம் கூற்றை கண்டறின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்று எது சரியா மேட்ச் ஆகலன்னு கேட்குறாங்க. பார்ட் 2 அடிப்படை கடமைகள்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தவறு. அடிப்படை கடமைகள் 4, 7 சேர்த்திருப்பாங்க. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம், குடியுரிமை பற்றி விளக்குவது தான் பார்ட் 2. ஸோ இங்கே அடிப்படை கடமைகளை பற்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறானது. அடுத்து இந்தியாவின் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா நிதி கொள்கையை பற்றி வரையறுக்கும். இந்திய திட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அடுத்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் கல்வி அடிப்படை உரிமை விதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 26. அடுத்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் எட்யன்ஸ் மற்றும் ஹார்பர்ட் பேக்கர். எட்வின் எட்யன்ஸ் மற்றும் ஹார்பர்ட் பேக்கர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதாவது புதிய கட்டிடம் இல்லை, முன்பு இருந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் தான் இவங்க 2 பேர், எட்வின் எட்யன்ஸ் மற்றும் ஹார்பர்ட் பேக்கர். ஸோ இப்போ புதிய கட்டிடம் திறந்திருக்காங்க. அடுத்து கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களை கலைப்பதற்கான ஆர்டிகல். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1688. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1688. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்துல இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. அடுத்து கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொறுத்துகன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாக்களிக்கும் உரிமை பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை என்பது சுதந்திர உரிமை.
அடுத்து ரைட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், பாரம்பரியம் பாதுகாப்பு உரிமை என்பது பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர்கள் என்பது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்னு கேட்குறாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. மார்ச் 29, 2017. மார்ச் 29, 2017. இது எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா ஜூலை 1, 2017 முதல் தான் அமலுக்கு வந்தது. பட் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2017. அடுத்து சரியான பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 தான் சரியாக பொருந்தியுள்ளது. ஜமீன்தாரி முறை என்பது நிலச்சுவான்கர் முறையே. லேண்ட் டென்யூர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தை பற்றியதான் நில உடைமைகள் முறை. அடுத்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எந்த வகையில் வருவதுன்னா ஆப்ஷன் சி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவதுன்னா ஆப்ஷன் சி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1963. ஒவ்வொரு சின்னம் ஒரு ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்விலையும் கேட்டுட்டு வராங்க, பார்த்து வச்சுங்க. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1963. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வரிசையில் இன்று பார்த்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஒவ்வொரு தேர்வுகளும் டெஸ்ட்டுக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் இருக்குது. வாழ்த்துக்கள், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.